ஒரு லாரி சேசிஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 டயருமே வந்து ரேடியல் மாட்டி கொடுத்தா தான் நான் சேசிஸ் எடுப்பேன் அப்படிங்கிறேன். இப்போ வந்து ஒரு 1 ஹவரில் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 50 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மண்ணு பிடிக்காது. மண்ணு பிடிக்காதனால உங்களுக்கு நல்லாவே grip கிடைக்கும். ரோட் ஜோன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேய்மானம் ஆகும். அதே 50 ஹெச்பி டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் நல்லா வேலை செய்யலை, ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை ஸ்லிப்பேஜ் ஆகுதுன்னா அந்த 40 ஹெச்பிக்கு உண்டான வேலையை கூட அதனால் செய்ய முடியாது. இப்போ அதர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைலான் டயர் கொடுக்குற ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ரேடியல் டயர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தெம் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக நைலான் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏன் நைலான் டயர்ஸை தவிர்த்துட்டு நம்ம ரேடியல் டயர்ஸ்க்கு வரணும், நைலானுக்கும் ரேடியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இப்போ அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது நைலான் டயருங்க சார், பயாஸ் டயர்னு சொல்லுவோம். நைலான் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் பட்டன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேய்மானம் ஆகும். அதாவது ரோட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த பார்ட் வந்து ரோட் ஜோனு, இது வந்து ட்ராக்ஷன் ஜோன்னு சொல்லுவோம். ரோட் ஜோன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேய்மானம் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 14 சைஸில் இது ரேடியல் டயருங்க. ரெண்டுமே 14 சைஸு. இது 14 சைஸில் இது ரேடியல் டயர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஜோன் ப்ளஸ் ட்ராக்ஷன் ஜோன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு காமனாக ஒரே சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து பதியும். இது வந்து தேய்மானமும் ஒரே ஈவனாக தேஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஜோனில் மட்டும்தான் உங்களுக்கு உட்காந்து விடும். உங்களுக்கு நார்மல் நைலான் டயரை பார்க்கல ரேடியல் டயரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாக தெரியுற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா இது வந்து உங்களுக்கு காற்று பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக வரும். உங்களுக்கு உட்காந்து ஓடக்குள்ளே என்ன ஆகுன்னா ரோட் ஜோன் ப்ளஸ் ட்ராக்ஷன் ஜோன், இந்த ட்ராக்ஷன் ஜோன் தான் வந்து உங்களுக்கு கிரிப்பு கொடுக்கறது. இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் கலப்பையோ ஆம் கலப்பையோ மாட்டி ஓட்டக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஹைட்ராலிக் கை கீழே இறக்கி விட்டு நீங்கள் மூளை கார்னர்லாம் திரும்பக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி விட்டு தான் மேக்ஸிமம் எல்லாமே திருப்புவாங்க. அதே நம்மளுக்கு இந்த ரேடியல் டயர் மாட்டி ஓட்டக்குள்ள என்ன ஆகும்னா உங்களுக்கு துளி கூட இந்த ஸ்லிப்பேஜுங்கிற வார்த்தையே இருக்காது. என்ன ரீசன்னா பயாஸ் டயர்ல அந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உட்காந்து ஓடும். ரேடியல் டயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் பார்ட்டுமே உட்காந்து ஓடக்குள்ள இந்த சைடு ட்ராக்ஷன் ஜோன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மெட்டி கொடுக்கும். டயர் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு நல்ல டயர் போடுறோம் அப்படின்னா 40 ஹெச்பி டிராக்டர்ல ஒரு நல்ல அருமையான ரேடியல் டயர் போடுறோம்னா அந்த டிராக்டர் 50 ஹெச்பிக்கு உண்டான வேலையை காமிக்கும். அதே 50 ஹெச்பி டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் நல்லா வேலை செய்யலை, ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை ஸ்லிப்பேஜ் ஆகுதுன்னா அந்த 40 ஹெச்பிக்கு உண்டான வேலையை கூட அதனால் செய்ய முடியாது. இதுதான் வந்து ரேடியல் டயர் போடணும் ஏன் ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கன்சப்ஷன், ரோடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரோட் கம்ஃபர்ட், ரோட் ரன்னிங் ஓட்டக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு டிரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலுப்பு தெரியாது. வர ஜோல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வாலில் வந்து உங்களுக்கு எல்லா வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு சைட் வால் வந்து எடுத்துக்கும். உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு எந்த ஒரு சலுப்பும் தெரியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நைலான் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா இது 12 பிளேங்க. 12 பிளேன்னா இந்த பீடிங் டு பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பிளேயுமே வந்து கிராஸ் பிளேயில் வரும். நைலான் டயரை பொறுத்த மட்டும் இந்த பீடிங்ல இருந்து இந்த பீடிங் வரைக்கும் 12 பிளேயுமே வந்து சைடு வால்லையுமே இருக்கும். இது வந்து சைடு வால்னு சொல்லுவோம் டயரில். இந்த சைடு வால்லையுமே இருக்கும், இந்த பட்டன்ஸ்லையுமே இருக்கும் 12 பிளேயுமே. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டயரில் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து அந்த 12 பிளேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாலில் இருக்காதுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வால் வந்து உங்களுக்கு எல்லா வைப்ரேஷன்லேருந்து ஜோல்டிங்லேருந்து எல்லா இதுவுமே வந்து சைடு வால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த சலுப்பு தெரியாது. ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க ரேடியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி டயரு கல் குத்துனா கிழிச்சிரும், இந்த மாதிரி சந்தேகம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ரேடியல் டயர்னாலே கம்பி டயர்னு கேட்குறாங்க, சைடில் குத்துனா கிழிக்குமா அப்படின்றவர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியல்னாலே வந்து கம்பி கிடையாதுங்க. ரேடியல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிஸ்டர் கேசிங். நைலான் அது பயாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைலானில் வர நைலான் த்ரெட்டில் யூஸ் பண்ணுற கேசிங். ரேடியல் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலியஸ்டர் த்ரெட்டில் யூஸ் பண்ணுற கேசிங். கேசிங்கோட விதம் தான் மாறுமே ஒழிய கம்பி நூல் கிடையாது.
எல்லாருமே அது வந்து நூல் டயரு, இது கம்பி டயருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது கம்பி டயர் கிடையாது. இப்போ என்னன்னா உங்களுக்கு சைடு வால்ல குத்தி கிழிச்சிரும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்தா இதுல ஏன் வராதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டபிள் கார்டு ப்ரொடக்ஷன் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அக்ரிஸ்டார் 2ல இந்த ரேடியல் அக்ரிஸ்டார் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் கார்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து கல்லோ வரப்பு ஓரத்தில் ஓட்டிட்டு போறாங்க, சைடில் வந்து கல் வந்து நீட்டிட்டு நிற்கும். அப்போ வந்து அந்த கல் வந்து கூர்மையா இருக்குக்குள்ள வந்து கிழிச்சிரும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து இதுல மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் கிழிக்கிற கம்ப்ளைண்ட் இதுல வராது. இந்த ரேடியலை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 3-4 டிராக்டர் வச்சிருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார் வச்சிருப்பாங்க. அந்த கார்ல மேக்ஸிமம் எல்லாமே ரேடியல் டயர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது ஏன் யூஸ் பண்றாங்க? இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காரு, ட்ரக்கு, பஸ்ஸு எல்லாமே வந்து ரேடியலுக்கு மாறிட்டாங்க. இன்னும் மாறாத ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் செக்மெண்ட் மட்டும்தான் ஒன்றும் அது வந்து ரேடியலுக்கு கன்வெர்ட் ஆகாமல் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சங்ககிரி போனீங்க அப்படின்னா ஒரு லாரி சேசிஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12 டயருமே வந்து ரேடியல் மாட்டி கொடுத்தாதான் நான் சேசிஸ் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே இப்போ வந்து ரேடியலுக்கு மாறிட்டாங்க. மாறாத செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் செக்மெண்ட் மட்டும்தான். எல்லாருமே வந்து பயப்படுற ஒரே ரீசன் ரேடியல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிழிக்கும், மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பஞ்சர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறது சிரமம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லா கஸ்டமரோட மைண்ட் செட்லேயே இருக்குது. அது வந்து அந்த மாதிரி இதில் வந்து ரேடியில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே மேக்ஸிமம் இது பஞ்சர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் பஞ்சர் அவாய்ட் பண்ணும். இப்போ நம்ம நார்மல் நைலான் டயர் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியல் டயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரிப்பு ரோட் ரன்னிங்காக இருந்தாலும் சரி, ஃபீல்டில் ஓடுறதா இருந்தாலும் சரி, கிரிப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினான இது. கிரிப்பு வந்து நல்லாவே கிடைக்கும். கிரிப்பு கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மியாக தான் போகும். இப்போ வந்து ஒரு 1 ஹவரில் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 50 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஒரு ஆம் கலப்பை மாட்டி ஓட்டுறீங்க, 1 ஏக்கரை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கரா 1 ஹவர் கவர் ஆகுது அப்படின்னா ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ்லேயே வந்து 50 நிமிஷத்துலேயே வந்து கவர் ஆகிடுது. அது மாதிரி ஸ்லிப்பேஜ் எல்லாம் போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலும் வந்து கம்மியாக தான் வந்து இதாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நைலான் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்டாரிஃபைட் லேயர் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைலான் டயர்ஸில் கிடையாதுங்க. இந்த இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்ஸ் டயர்ஸில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 40% வியர் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும். 40% வியர் அவுட் ஆனதுக்கப்புறம் லக்கோட சைஸ் வந்து பெருசாகிடும். இப்போ இனிஷியலில் உங்களுக்கு என்ன கிரிப்பு கிடைக்குதோ அதே கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10% வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த கிரிப்பு கிடைக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 20 கட்டம் இருக்குங்க. நம்ம நைலான் டயருக்கும் சரி ரேடியல் டயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் வந்து 20 லக் வரும். இந்த லக் டு லக் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இதில் வந்து மண் பிடிக்காது. இதில் செல்ஃப் கிளீனிங் தான் இது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மண் பிடிச்சதுனா தான் உங்களுக்கு சேரில் வந்து உங்களுக்கு அப்படி உங்களுக்கு டயர் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மண் பிடிக்காது. மண் பிடிக்காதனால உங்களுக்கு நல்லாவே கிரிப்பு கிடைக்கும். கிரிப்பு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டயர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்காது. நீங்கள் சேடை ஓட்டுறது இந்த மாதிரி எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் இதுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூல் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆர்டினரியே வந்து உங்களுக்கு 4 லிட்டர் போகக்குள்ள உங்களுக்கு ஒரு 3.25 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1/4 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக மிச்சம் பண்ணி. சார், இப்போ நம்ம ரேடியல் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைலான் டயர் கொடுக்குற ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ரேடியல் டயர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். இப்போ அதர் பிராண்டை வந்து இப்போ ஆர்டினரியாக இப்போ அதர் பிராண்ட்ஸ் வந்து ஒரு 3000 ஹவர் வர இடத்துல நம்மளது வந்து கேரண்டடாக வந்து 4500 ஹவர்ஸ் வரும். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே நைலான் டயர் 3000 ஹவர் தான் ஓடுது. நம்ம அதே ப்ரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் கொடுக்குறோம். ஆனால் அது வந்து உங்களுக்கு 4500 ஹவர்ஸ் வரைக்கும் கேரண்டடாக வரும்.